ஐயோர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம டெக்னிக்கல் சிவில் தமிழ் சேனல் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீடு கட்டணும் முடிவு பண்ணிட்டோம். அந்த வீட்டுக்கான ஒரு சின்னதாக ஒரு ரஃபாக ஒரு பிளான் போட்டு நம்ம வச்சுருக்கோம். அந்த பிளானை மட்டுமே வச்சுக்கிட்டு வீட்டுக்கான ஒட்டுமொத்தமான செங்கல் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக ஒரு சின்ன எக்ஸல் ஷீட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த எக்ஸல் ஷீட்டில் நீங்கள் அந்த பிளானில் இருக்கிற ஒரு சில வேல்யூ நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எவ்வளோ செங்கல் வேணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துரும். இந்த எக்ஸல் ஷீட்டை வச்சுக்கிட்டு உங்கள் ஒட்டுமொத்தமான பில்டிங்கு தேவையான செங்கலோட எண்ணிக்கையை ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸல் ஷீட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சின்ன பேமெண்ட் கட்டி நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை வாங்கிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பில்டிங்க்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இதுதான் அந்த எக்ஸல் ஷீட்டு. இந்த எக்ஸல் ஷீட்டில் தான் நீங்கள் ஒரு சில டேட்டாவை என்ட்ரி பண்ணும்போது உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக எவ்வளோ செங்கல் உங்களோட வீட்டுக்கு தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சிரும். இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை தான் நீங்கள் என்ட்ரி பண்ண போகிறீங்க. ஒன்று மொத்தமாக எவ்வளோ லென்த்துக்கு நம்ம பிரிக் ஒர்க் பண்ண போகிறோம், செங்கல் கட்டு வேலை எவ்வளோ லென்த்துக்கு நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அடுத்து என்ன நீங்கள் என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா அதில் என்னென்ன ஓப்பனிங்ஸ் வருது, டோர் ஓப்பனு, விண்டோ ஓப்பனு, வென்டிலேட்டர் கொடுத்தா அந்த ஓப்பன், இல்லை ஜஸ்ட் நம்ம ஓப்பன் மட்டும் தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி டிடெக்ஷன்ஸ் என்னென்ன கழிக்க போகிறோம் அதில் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். 3வது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த செங்கலோட சைஸ் அளவு என்ன அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போகிறோம். இந்த அளவு நார்மலாக அளவு எல்லா பக்கமும் 9 இன்ச்சு 4 இன்ச்சு 3 இன்ச்சு அப்படிங்கிறது காமனாக இருக்கும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் 4 இன்ச்சு 6 இன்ச்சு முன்னப்பின இருக்கும். நீங்கள் எந்த பிரிக்கு வாங்குறீங்களோ அந்த பிரிக்கோட அளவு என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதுமானது. ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் எவ்வளோ செங்கல் வேணும் அப்படிங்கிறது கிடைச்சிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷீட்டில் பச்சை கலர் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் எடிட் பண்ண முடியும். ஒயிட் கலர் இருக்கிற எதையும் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. இந்த பச்சை கலர் இருக்கிற செல்லில் இருக்கிற டேட்டா மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். மீதி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி இந்த வேல்யூ கொடுத்துரும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக் ஒர்க்கோட டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம எடுக்க போகிறோம். நம்ம பொதுவாகவே 2 வகையான சுவர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று 9 இன்ச் பிரிக் யூஸ் பண்ணுவோம், பிரிக் வால் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று 4.5 இன்ச்சு பிரிக் வால் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே எவ்வளோ லென்த்தில் நம்ம கட்ட போகிற பில்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சைடில் இருக்கிற இந்த பிளானை பார்த்தீங்கன்னா அதில் 9 இன்ச்சு பிரிக் வால் இருக்குது, 4.5 இன்ச்சு பிரிக் வால் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த டாய்லெட்டுக்கோட 2 பக்கமும் பாருங்கள் 4.5 இன்ச்சு பிரிக் வால் இருக்குது. ஸோ இங்கேயும் 4.5 இன்ச்சு பிரிக் வால், இங்கே ஒரு 4.5 இன்ச்சு பிரிக் வால், இங்கே ஒரு 4.5 இன்ச்சு பிரிக் வால், இங்கே ஒரு 4.5 இன்ச்சு பிரிக் வால், மீதி எல்லாமே 9 இன்ச்சு பிரிக் வால் அப்படிங்கிறது நம்ம டயக்ராம்லேயே கொடுத்துருப்பாங்க. கொடுக்கலனால நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எது 9 இன்ச்சு எது 4.5 இன்ச்சு அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற சுவரின் நீளம் லென்த் ஆஃப் த வால் 9 இன்ச் பிரிக் வால் டோட்டல் லென்த் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் கூட்டிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இருந்து இது வரைக்கும் டோட்டல் லென்த் எவ்வளவு அப்படிங்கிறத நீங்கள் மேலே இருக்கிற டைமென்ஷனில் பார்த்துக்கலாம். 39.25 கூட்டல் 29.25 நமக்கு 60 அடி வரும். ஸோ 60 அடி ஒன்று இருக்குது. அதே மாதிரி இது எவ்வளோ லென்த்து, இந்த சைடு எவ்வளோ லென்த்து வருது, இந்த பக்கம் எவ்வளோ லென்த்து வருது, இந்த வாலோட லென்த்து, இந்த லென்த்து, இதெல்லாம் டோட்டலாக எவ்வளோ லென்த் இருக்குது 9 இன்ச் பிரிக் வால் அப்படிங்கிறது நீங்கள் கூட்டி வச்சுக்கணும். அந்த கூட்டி வைக்கிறத இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 258 லென்த் 258 அடி 9 இன்ச் பிரிக் வால் கட்ட போகிறோம் அப்படின்னு அப்ராக்சிமேட்டாக நான் போட்டிருக்கேன். சரிங்களா? சுவரோட உயரம் நான் 10 அடின்னு வச்சிருக்கேன். ஏன்னா ரூஃப் ஹைட் நீங்கள் 10 அடிங்கிறது மினிமமாக எல்லா பக்கமும் வைப்பாங்க. ஸோ அதே மாதிரி நான் 10 அடின்னு கொடுத்துருக்கு. பேஸ்மெண்ட் எவ்வளோ ஹைட்டு சேர்த்துறீங்களோ அதையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ பேஸ்மெண்ட் நம்ம 5 அடி நீங்கள் சேர்த்துறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் 15 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். 15 அடி அப்படின்னு நம்ம கொடுத்துருங்க. இல்லை பேஸ்மெண்ட் நம்ம 3 அடி தான் ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 13 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த சேஞ்சையும் நீங்கள் இதில் பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கைப்பிடி சுவர் நம்ம ஒட்டுமொத்தமாக இதில் கைப்பிடி வைப்போம். அவுட்டர் வாலுக்கு மட்டும் நம்ம கைப்பிடி வைப்போம். கைப்பிடி சுவர் ஒரு 120 அடி இருக்குது அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய பிளானில் டோட்டலாக கைப்பிடி சுவர் எவ்வளோ வருது அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு பண்ணி அந்த வேல்யூவை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணுங்க. சரிங்களா? அடுத்தது பேஸ்மெண்ட் சுவரை நம்ம ஏற்கனவே இதில் ஆட் பண்ணிட்டோம். 250 அடி, அதாவது 9 இன்ச் பிரிக் வால் எங்கெல்லாம் நம்ம வைக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாமே நம்ம பேஸ்மெண்ட் சுவர் வைப்போம். நம்ம இதுலேயே 13 அடி அப்படிங்கிறத ஆட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால நம்ம இதில் நம்ம 0 அப்படின்னு நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டை பொறுத்த வரைக்கும் பேஸ்மெண்ட் வால் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் 0 என்ட்ரி பண்ணாலே போதுமானது. ஆனால் இங்கே சுவரின் உயரம் அப்படிங்கிறதுல பேஸ்மெண்ட் ஐட்டம் நீங்கள் கம்பல்சரி ஆட் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் பிரிக் வால். இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 50 அடிங்கிறத அஷ்யூம் பண்ணியிருக்கு. 10 அடின்னு கொடுத்துருக்கோம். 4.5 இன்ச் பிரிக் வாலுக்கு நம்ம பாட்டமில் பேஸ்மெண்ட்டில் வால் வைக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்காது பொதுவாக ஸ்ட்ரக்சரல் டிசைனில். அதனால் 10 நம்ம கொடுத்துருக்கு. சுவரின் அகலம் 4.5 இன்ச்சு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ கைப்பிடி சுவர் கிடையாது. ஸோ 0. பேஸ்மெண்ட் வாலும் அந்த இடத்துல கிடையாது. ஸோ அதுவும் நம்ம 0ன்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ மொத்தமாக இந்த இடத்துல நான் ஃபீட்டுன்னு கொடுத்துருந்தா நீங்கள் ஃபீட்டில் தான் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். இன்ச்சின்னு கொடுத்துருந்தா இன்ச்சில் தான் நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். ஸோ இதுவே ஆட்டோமேட்டிக்காக நம்ம சுவரோட நீளத்தை நம்ம இதில் என்ட்ரி பண்ணிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சுவரில் கழிக்கக்கூடிய அளவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கதவு நம்ம இதில் செங்கல் சுவர் கட்ட மாட்டோம், அது கழிக்கணும்.
விண்டோ ஜன்னல் வச்சோம் அப்படின்னா நம்ம அதையும் நம்ம அந்த இடத்துல செங்கல் சுவர் கட்ட மாட்டோம், அதையும் நம்ம கழிக்கணும். ஏதாவது நம்ம ஓப்பனிங் கொடுக்குறோம், வெண்டிலேட்டர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம சுவர் வந்து வராது, பிரிக் ஒர்க் வராது. ஸோ அதையும் நம்ம கழிக்கணும். அந்த அளவு தான் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் டோர்னு போட்டு 1 2 3 4 5 வகையான நான் கதவு கொடுத்துருக்கேன். உங்கள் பிளானில் ஒரு சைஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு மெயின் டோர்னு எடுத்துக்கோங்களேன், 1 தான் வைப்போம், 5க்கு 7 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். 9 இன்ச் செவுத்தில் அந்த டோர் இருந்துச்சுன்னா நீங்கள் 9 இன்ச் அப்படிங்கிறத கொடுங்க. அதுவே இங்கே பாருங்கள், பெட்ரூம் டோர் 1 கொடுத்துருக்கேன், 3க்கு 7ன்னு கொடுத்துருக்கேன். 4.5 இன்ச்சு செவுத்துல அந்த டோர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் 4.5 இன்ச்லேயே கொடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த ஓப்பன் வந்து நான் 9 இன்ச்சு செவுத்துல வருது. ஸோ D1 அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்குவோம். 2 நம்பர் இருக்குது அப்படின்னு நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கிறோம். 3க்கு 7 2 நம்பர் 9 இன்ச்சு செவுத்துல ஒரு டோர் வருது நம்ம அஷ்யூம் பண்ணி போட்டிருக்கு. அதே மாதிரி 4.5 இன்ச்சு செவுத்துல ஒரு கதவு 3க்கு 7 அப்படின்னு வர மாதிரி அஷ்யூம் பண்ணி போட்டிருக்கு. எந்த சுவரில் அந்த கதவு இருக்கும் அந்த சுவரோட அகலத்தை நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும். கதவு டோர் 4 டோர் 5 உங்கள் பிளானில் ஏதாவது செப்பரேட்டாக வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ஜன்னலோட அளவுகளும் எந்த சுவரில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட வேல்யூ நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கணும். நான் எக்ஸாம்பிளுக்கு 5க்கு 6 அப்படிங்கிற விண்டோ ஒரு நம்பர் நான் கொடுத்துருக்கேன். அது 9 இன்ச்சு சுவரில் இருக்கிறதுனால 9 இன்ச்சு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 4க்கு 4 2 நம்பர் கொடுத்துருக்கு. 9 இன்ச்சு சுவரில் நம்ம அதை வைக்கிறதுனால 9 இன்ச்சுன்னு கொடுத்துட்டோம். அதே மாதிரி 3க்கு 3 4 இன்ச்சு சுவரில் வைக்கிறோம் அப்படிங்கிறதால நம்ம 3க்கு 3 கொடுத்துருக்கு. இது நீங்கள் 9 இன்ச்சில் தான் 3க்கு 3 வைக்கிறீங்கன்னா அந்த 9 இன்ச் அப்படிங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ காற்றோட்ட வசதிக்கு நம்ம அந்த வெண்டிலேட்டர் 2 2க்கு 2 9 இன்ச் வாலில் வைக்கிற மாதிரி நான் அதில் அஷ்யூம் பண்ணியிருக்கேன். உங்கள் பிளானில் எத்தனை வெண்டிலேட்டர் இருக்குது, எங்கெங்கே என்னென்ன அளவில் இருக்குது, 4.5 இன்ச் வாலில் இருந்தால் 4.5 இன்ச்சுன்னு போட்டுக்கோங்க, 9 இன்ச் வாலில் இருந்தால் 9 இன்ச் வாலன்னு போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ஓப்பனிங், எல்லா ஜன்னல், எல்லா கதவுக்கும் நீங்கள் என்ட்ரி பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். இன்னொன்று முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களோட செங்கலோட அளவு வந்து நீங்கள் மறக்காமல் என்ட்ரி பண்ணணும். அந்த அளவு ஃபீல்டில் ஒரு கல் நீங்கள் எடுத்து அந்த ஃபீல்டில் இருக்கிற கல் நீங்கள் சாம்பிளுக்கு வாங்கிட்டு வந்து பாருங்கள். சாம்பிளுக்கு அந்த கல்லோட அளவு, நீளம், அகலம், அதோட உயரம் அப்படிங்கிற 3ஐயுமே நீங்கள் என்ட்ரி பண்ணணும். 9 இன்ச்சு 4 இன்ச்சு 3 இன்ச் அப்படி என்ட்ரி பண்ணிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு எத்தனாயிரம் கல் தேவைப்படுது அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இந்த பிளானில் இருக்கிற வேல்யூ தான் அதில் என்ட்ரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த பிளான் கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதில் 350 கூட வரலாம், நீங்கள் 350ன்னு போட்டுக்கோங்க. இதுவே 4.5 இன்ச்சு வரல ஒரு 125 கூட வரலாம், நீங்கள் 125ன்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஓப்பன் வந்து எக்ஸ்ட்ரா கூட உங்களுக்குலாம் 2-3 கதவு சேர்த்து வைக்கலாம். ஸோ 2 கதவு 3க்கு 7ல் நீங்கள் அகைன் 4.5 இன்ச்சு செவத்துலேயே வருது அப்படின்னா 4.5 இன்ச்சுன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவு நீங்கள் மாற ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ உங்களுக்கு மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட பிளான் எடுத்துக்கிட்டு 4.5 இன்ச்சு எத்தனை லென்த்து இருக்குது, 9 இன்ச்சு எத்தனை லென்த் இருக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் கணக்கு பண்ணி இந்த வேல்யூ என்ட்ரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செங்கல் வந்து கணக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஷீட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போய் மினிமமான அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிங்கன்னா அடுத்து அந்த ஒர்க்கிங் டேக்குள்ளே அந்த ஷீட் வந்து உங்களோட மெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வந்துடும். சரிங்களா? கண்டிப்பாக இந்த ஷீட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.